ஹலோ ஆல், எல்லாருக்கும் குல்ஃபின்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு குல்ஃபியை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். இந்த பால் நல்லா கொதிச்சு வரணும். இந்த பால் கொதிக்க கொதிக்க நமக்கு ஏடு வந்துட்டே இருக்கும். அந்த ஏடு எடுத்து நம்ம அந்த பால் கூடயே அகைன் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஏடு தான் நமக்கு குல்ஃபிக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால நீங்கள் அந்த ஏடு எடுத்து நீங்கள் பால் கூடயே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது பால் கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இப்போது ஒரு 15 பாதாம் எடுத்திருக்கேன், 15 பிஸ்தா, 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். நான் ஏலக்காயில் இருக்க தோல் ஆட் பண்ணல, அது உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அரைச்சி நான் இந்த பால் கூடயே சேர்த்திக்கிறேன். நம்ம பவுட்ரு பேஸில் சேர்த்துறங்காட்டி சீக்கிரம் அது கட்டி விழுகும். அதனால நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஆப்ஷனல் தாங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா பாலில் கரைச்சிட்டு இந்த பேனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. சீக்கிரம் அது கெட்டியாயிரும். உங்களுக்கு இனிப்பு சுவை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சுகரோ இல்லை கற்கண்டு பொடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கற்கண்டு பொடி தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இப்போ நல்லாவே கெட்டியாயிடுச்சு. நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஸ்டவ்வை. இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூல் ஆயிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஆற இன்னுமே கெட்டி ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மாம்பழத்தோட மேலே இருக்கிற அந்த டாப் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சீடை கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும். சைடில் ஸ்பூன் வச்சுட்டு சைடு எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து புஷ் பண்ணிங்கன்னா இதோட சீடு வந்து தனியாக வந்துடும் நமக்கு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குல்ஃபி பேஸை இதில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அடுத்தது நான் சேம் தான் ட்ரை பண்ண போகிறேன். சின்ன மாம்பழத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இந்த சீடை வெளியே எடுங்க. ஏன்னா கத்திப்பட்டு சைடில் வந்துட்டு ஓட்டையாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் இல்லைன்னா கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வச்சு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும், கீழே விழுகாமல். 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்தது நான் பலாப்பழத்தில் தான் ட்ரை பண்ண போகிறேன். பலாப்பழத்தில் இருக்கிற சீடையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குல்ஃபி மில்கை அதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் நம்ம குல்ஃபி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. குல்ஃபி யாருக்கு தான் பிடிக்காது? அதுலேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு குல்ஃபி ட்ரை பண்ணுறது சூப்பராக இருக்குதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு பைட் வைக்கும் போதே நம்ம அந்த பலாப்பழத்தோட டேஸ்ட்டு, அப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பாதாம், பிஸ்தா, அந்த ஏலக்காவோட ஃப்ளேவரு, டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஜாக் ஃப்ரூட் குல்ஃபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேங்கோவை சுற்றி இருக்கிற தோலை நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக மேங்கோ குல்ஃபியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இந்த குல்ஃபியில் மேங்கோ ஃப்ளேவர் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம செஞ்சுருக்கிற இந்த 2 ஃப்ரூட் குல்ஃபியும், ஒன்று ஜாக் ஃப்ரூட் குல்ஃபி, இன்னொன்று மேங்கோ குல்ஃபி, ரெண்டுமே அதோட டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கார்னிஷ்காக இந்த குல்ஃபி மேலே சாக்லேட் சிரப் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இந்த எக்ஸலண்ட்டான குல்ஃபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.